ம். ஒரு பக்கம் 1லிருந்து 3 வயசு வரைக்கும் உள்ள பச்சிளம் குழந்தைகள் விளையாடுற ஒரு நர்சரி வகுப்பு. இன்னொரு பக்கம் கத்தியோட ஒருத்தன். இந்த முரண்பாடு எப்படி சாத்தியமாச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இத கேட்கும் போதே ரொம்ப பதறுது. ஆமா. உகாண்டாவோட கம்பாலா நகர்ல நடந்த இந்த சம்பவம் பள்ளிகளோட பாதுகாப்பு பத்தின நம்ம நம்பிக்கையே சுக்குநூறா உடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல ஏப்ரல் 2ஆம் தேதி நடந்த இந்த கொடூர குற்றத்தோட பின்னணி என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கடந்த 20 வருஷமா உகாண்டாவுல யாருக்கும் கொடுக்கப்படாத மரண தண்டனை ஏன் இவனுக்கு அபூர்வமா வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கறதையும், நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக பெற்றோர்கள் கத்துக்க வேண்டிய பாடங்களையும் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். கரெக்ட். பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி கிறிஸ்டோபர் ஒகெல ஒன்னியோ அப்படிங்கிற அந்த நபர் உள்ள நுழைஞ்ச விதம் தான் ஒரு பெரிய அதிர்ச்சியை தருது. அதாவது எந்த வன்முறையும் இல்லாம ஒரு பெற்றோர் மாதிரியே வேடமிட்டு மிக சாதாரணமா உள்ள நுழைஞ்சிருக்கான். உள்ள போனதும் கேட்ட பூட்டிட்டு வெறும் 7 நிமிஷத்துக்குள்ள 4 குழந்தைங்கள கத்தியால குத்தி கொன்றிருக்கான். இத்தனைக்கும் அவன் அந்த பள்ளியோட நடைமுறைகளை முன்கூட்டியே கவனிச்சு யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி உள்ளே போயிருக்கான். ஒரு நிமிஷம், இது எப்படி இருக்குன்னா ஒரு டிஜிட்டல் ஃபயர்வால் மாதிரி தான் பள்ளியோட பாதுகாப்பு. ஒரு கோட்டைக்குள் எதிரி ஆயுதத்தோட நுழையாம நம்மில் ஒருவன் போலவே உள்ளே வந்து ஏமாத்துறது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி இருக்கு. பார்த்து பழகுன முகம் அப்படின்னு நம்பி ஒருத்தரை உள்ள விடுறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்க. இதுக்கு காரணம் நம்ம மூளையோட இயல்புதான். பழக்கமான விஷயங்களை அல்லது சாதாரண தோற்றத்துல இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம மூளை அது ஆபத்து இல்லாதது அப்படின்னு உடனே முடிவு செஞ்சிடும். அந்த மனித தவறுகளை தான் அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கான். ஓஹோ, அப்படி பார்க்கும்போது அந்த நர்சரிக்குள்ள நடந்த அந்த 7 நிமிஷங்களும் நிஜமாவே ஒரு நரகமா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா. அங்கிருந்த ஆசிரியர் ஒருத்தங்க ஒரு குழந்தை ரத்த வெள்ளத்துல கடப்பத பார்த்து அதிர்ச்சியாயி கையில கத்தியோட நின்ற அந்த அரக்கங்கிட்ட தனியாளா போராடி இருக்காங்க. ஒரு குழந்தையோட சைக்கிள் எடுத்து அவன் மேல வீசி தடுத்திருக்காங்க. ஒரு சைக்கிளியா வீசுனாங்களா? மை காட். ஆமா. ஆனா அவன் மறுபடியும் தாக்குனதுல 2வது குழந்தைக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. வெளியிருந்த பெற்றோர்கள் கோபத்துல அவனை அடிச்சு கொள்ள பாஞ்சப்பதான் காவலாளி அவனை பிடிச்சிருக்காரு. நல்ல வேளை அவனை பிடிச்சிட்டாங்க. ஆனா கோர்ட்ல அவன் என்ன சொன்னான்? ஏதாவது காரணம் சொன்னானா? நீதிமன்ற விசாரணையில தனக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு அவன் வாதிட்டான். ஆனா அவனோட லேப்டாப் அப்புறம் போன் ஆராய்ஞ்சப்ப அதுல அவனோட சர்ச் ஹிஸ்டரியில அருகில் உள்ள பள்ளிகள் அப்புறம் ISIS தீவிரவாதிகளோட தலைவெட்டு வீடியோக்களையும் தேடி பார்த்திருக்கிறது உறுதியாச்சு. இல்ல, கொஞ்சம் பொறுங்க. இணையத்துல தேடிய ஒரு சர்ச் ஹிஸ்டரிய மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தனோட மனநல பாதிப்பு வாதத்தை முழுமையா நிராகரிக்கிறது தர்க்க ரீதியா சரியா? ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் கூட இப்படி தேடி இருக்கலாமே. அது நியாயமான கேள்விதான். ஆனா அந்த தேடல்களை மட்டும் வச்சு நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வரல. அந்த தாக்குதலோட துல்லியமான தன்மை தான் இங்க முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. பள்ளிய தேர்ந்தெடுத்த விதம், கேட்ட பூட்டுனது, சரியா 7 நிமிஷத்துக்குள்ள குற்றத்தை செஞ்சு முடிச்சதுன்னு எல்லாமே கச்சிதமா திட்டமிடப்பட்ட ஒண்ணு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தனோட மூளை இவ்வளவு கச்சிதமா நேரத்தை கணக்கிடாது அப்படின்னு சொல்றீங்க? ஆமா. அவனோட துல்லியமான திட்டமிடல் தான் அவனுக்கு மனநலம் சரியில்லை அப்படிங்கிற வாதத்தை பொய்யாக்கியிருக்கு. நீதிபதியோட வார்த்தைகளே இந்த வழக்கின் தீவிரத்தை உணர்த்தும். மிருகங்கள போல குழந்தைகள் அறுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு மிகுந்த வேதனையோட நீதிபதி குறிப்பிட்டார். இதுல ஒரு துளி குற்ற உணர்ச்சியோ பெற்றோர்களிடம் மன்னிப்பு கேட்கும் எண்ணமோ அவன்கிட்ட இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. உகாண்டாவுல மரண தண்டனை சட்டப்பூர்வமா இருந்தாலும் கடந்த 20 வருஷமா அது யாருக்கும் நிறைவேற்றப்படல. ஆனா இந்த வழக்கின் கொடூரம் அந்த தடைய உடைச்சு அவனுக்கு மரண தண்டனைய உறுதி செஞ்சிருச்சு. சோ இதுல இருந்து நமக்கு உணர்த்தும் நிதர்சனம் என்னன்னா, பெற்றோர்களாக நாம இனி பள்ளியிடம் கேட்க வேண்டிய கேள்வி மார்க் ஷீட் பற்றி அல்ல, அவங்களோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் முறை பற்றி தான். வெறும் முகத்தை பார்த்து அனுமதிக்கும் நடைமுறை இனி வேலைக்கு ஆகாது. 100% உண்மை. பாதுகாப்ப உறுதி செய்யறது வெறும் பள்ளியோட வேலை மட்டுமில்ல, விழிப்புணர்வுண்ண ஒவ்வொரு பெற்றோரோட கேள்வியிலும் கண்காணிப்பிலும் தான் அது தொடங்குது. உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். நம்ம குழந்தைகளை பாதுகாக்க பள்ளிகளை ஒரு இராணுவ கோட்டைய போல மாற்றுவது இன்னைக்கு அவசியமாகி விட்டதா? அப்படி ஒரு பாதுகாப்பு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டால் அது குழந்தைகளோட சுதந்திரமான மனநிலையும் வளர்ச்சியும் எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத சற்று சிந்தித்து பாருங்க.